இப்போ கடந்த சில தினங்களா சமூக வலைத்தள பக்கத்தை ஓபன் பண்ணாலே இந்த ஒரு குடும்ப பிரச்சனை தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த குடும்ப பிரச்சனையில மூன்றாவது ஒரு நபர் வந்ததுனாலதான் இப்படி சமூக ஊடகங்கள்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காங்களோ, ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசினா இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு பலரும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி இவங்களோட இந்த திருமண விவகாரம். இந்த விவகாரத்துல ரெண்டு பேருக்கு அதிக பங்கு உண்டு. ஒன்று ஜெயம் ரவியோட தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய கெனிஷா, ஆர்த்தி ரவி அவங்களோட அம்மா. இன்னைக்கு ஜெயம் ரவி அவர்கள் பேசின நிறைய விஷயங்களுக்கு ஆர்த்தி ரவியோட அம்மா பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி கெனிஷா அவங்களோட பக்கத்துல, அதாவது கெனிஷா மற்றும் ஜெயம் ரவி இவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல டியூட் சாங் பாடியிருக்காங்க. ஜெயம் ரவி அவங்களோட காலில் விழுந்திருக்காங்க, பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இவர் குங்கும போட்டு வச்சு கொடுத்திருக்காரு. ரெண்டு பேர் டியூட் பாடியிருக்காங்க, கட்டுப்பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகப்படியான போஸ்ட் பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது ஆர்த்தி அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட எதிர்ப்பை காட்டுறாங்க. இது இப்பதான் காட்டுறாங்கன்னா கிடையாதுங்க. கெனிஷா, ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருமே பழகின காலத்துல இருந்தே கெனிஷா நிறைய விஷயங்கள் ரவி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் கூட சமூக வலைத்தளங்கள்ல போட்டோ வீடியோஸ்ன்னு போட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஆர்த்தியை ஹர்ட் பண்ற மாதிரியே தான் இன்டென்ஷனலா இருக்கு அப்படின்றதுதான் மூன்றாவது நபர்களா நம்மளால பார்க்க முடியுது. சோ இததான் ஆர்த்தியோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய அவங்களோட எதிர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்படி எதிர்ப்பை கொடுக்க கெனிஷா ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு பெண் அப்படின்ற மாதிரியும், அது இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல அந்த வார்த்தைகளை சொல்லி இவங்க அதிகப்படியான பிளாக் மேஜிக் செஞ்சிருக்காங்க, பிளாக் செய்யக்கூடிய ஒரு கல்ட் குரூப் அப்படின்ற மாதிரியுமே அந்த கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வாரம் நடக்கிறது தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடந்த சில மாதங்களாவே வருடங்களாவே இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்த்தி தரப்பு ரொம்ப அமைதியாவே இருந்தாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, கெனிஷா இந்த மாதிரி ஆர்த்தி ரவியை பத்தி அவதூறா பேசுறதுக்கு கோர்ட்ல இருந்து தடை விதிச்சுட்டாங்க, பேசக்கூடாதுன்னு. அண்ட் நிறைய விஷயங்கள் கெனிஷா பத்தி சமூக வலைத்தளங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கெனிஷா உடனே ஆத்திரப்பட்டு ஒரு வீடியோ சொல்றாங்க. அதுல என்னோட அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்க வருந்தல, அதை நியாயப்படுத்துறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்தேன், நான் பாத்தீங்கன்னா 4 வயசுல ஒருத்தவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க, நான் 19 வயசுல கல்யாணம் பண்ணேன், 4 மாசத்துல என்னோட குழந்தை கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் இந்த குடும்பம் தான், நான் எப்பேற்பட்ட வழியில இருந்திருப்பேன், நான் ஒரு குடும்பத்தை கெடுப்பேனா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பேனா, என்னை பத்தி நீங்களாம் பேசுறதுக்கு யாரு, நான் அவர் வாழ்க்கையை காப்பாத்தி அன்பு கொடுத்திருக்கேன், காதல கொடுத்திருக்கேன், அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன், நீங்க எப்படி பேசுவீங்க, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுலயுமே எக்கச்சக்கமான கருத்துக்கள் மக்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்டையுமே டெலீட் பண்ணிட்டு திடீர்னு நேற்று ஈவினிங் இன்னொரு போஸ்ட் கொடுக்குறாங்க. நான் டோட்டலா ரவியோட வாழ்க்கையில இருந்தே போகிறேங்க, இதுதானே எதிர்பார்த்தீங்க, நான் சென்னையில இல்ல, நான் ஊரை விட்டு கிளம்புறேன், நான் காதலால இப்போ அமைதியா வெளில போறேன் அப்படின்ற மாதிரியும், இதுக்கு காரணம் ஆர்த்தி தான் அப்படின்ற மாதிரியுமே மறைமுகமா சொல்லியிருந்தாங்க. இப்படியேதான் போயிட்டு இருந்தது. சரிப்பா, ஒரு வழியா கெனிஷா போயிட்டாங்க, ஆர்த்தி ரவியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, கெனிஷா மேலேயும் தப்பு இல்ல, ஆர்த்தி மேலேயும் தப்பு இல்ல, ஜெயம் ரவி மேலதான் தப்பு, ரெண்டு பெண்களோட வாழ்க்கையை இவருக்கு எடுத்துட்டாரு, ஏன் ஜெயம் ரவி வாயே திறக்க மாட்டாரு, இப்படி அந்த பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல என்ன பசங்களை பார்க்க விடல, 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்ல, ஆனா கொரியா ட்ரிப்பு போகிறதுக்கு காசு இருக்கு, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் அவங்க தான் வச்சுக்கிட்டாங்க, எனக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் கிடையாது, ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், நான் மருத்துவ செலவுக்கு எங்க மாமியாருக்கு பணம் அனுப்பியிருக்கேன், இந்த வீட்டுல இருந்து தப்பிச்ச ஒரு மாப்பிள்ளை இவரு, அண்ட் நான் தான் தப்பிக்க முடியல, இப்படி மாட்டிக்கிட்டேன், என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு கையெல்லாம் அறுத்துக்கிட்டாங்க, அண்ட் இப்போ நான் கையறுக்கிற சூழ்நிலையில வந்துட்டேன், நான் நானாவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. நான் எதிர்பார்த்ததுல ஒரு மரியாதையும் ஒரு அன்பு தான், அதுவே கிடைக்கல. இந்த இண்டஸ்ட்ரியில யாருமே என்ன புரிஞ்சுக்கல, கடைசியா ஒரு பொண்ணு தான் அந்த கெனிஷா என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்ப அதையும் அனுப்பி வச்சுட்டாங்க. கார்த்திக்கு தெரியும், பிரபுதேவாவுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு, அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, பசங்களை பத்தி பேசாதீங்க, பசங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இமோஷனலா அழுது சொல்லியிருப்பாரு. கல்யாண வருஷத்திலே என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க, 2 வருஷத்துல வீடு கட்டணும்னு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. எனக்கு காசு கொடுக்கல, என்கிட்ட
அந்த காசை வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுவுமே வந்து ஒரு விவாதத்துக்கு வந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 எழுத்து நடிகை இட்லி நடிகை அப்படின்னு இன்டைரக்டா நடிகை குஷ்பு அவர்களை தான் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸும் இவங்களோட லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதை பற்றியுமே சொல்லியிருந்தாங்க. நான் சிவனோட பிள்ளையாக தான் பார்க்குறேன், இவங்களாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்குமே அதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனால் ஆர்த்தி தரப்புல இருந்தோ ஆர்த்தியோட அம்மா தரப்புல இருந்தோ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையிலேருந்து இது ஒரு துயரமான விஷயமா இருக்குங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிதான் வந்து அவதூறு பரப்புனாங்க. இப்போ மறுபடியும் இதே தான் சொல்றாங்க. நாங்க ஏன் இப்போ வரைக்கும் இதை பத்தி பேசலன்னா, ஏன்னா இந்த கேஸ் இப்போ வரைக்குமே கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அதனால தான் நாங்க பேசாம இருக்கிறோம். நான் அழமாட்டேன், எமோஷனல் ஆக மாட்டேன், ஏன்னா நான் தப்பு பண்ணலைங்க. அவர் எமோஷனல் ஆகுறாரு, அழுகிறாருன்னா அவருக்கு என்ன அழுத்தமோ எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு என்ன கஷ்டமோன்ட்டு. நீங்க ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து என் பேரனுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம், அவருக்கு 16 வயசு தான் ஆகுது. எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காரு. அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? என் பேர பிள்ளைய நான் காப்பாற்றணும், ஒரு அம்மாவா ஒரு பாட்டியா நான் என்னோட கடமையை வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து குழந்தைங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களாமான் போது அப்படியெல்லாம் சொல்லலாங்க. அது சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது சொல்றது முற்றிலும் போய் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயசுலேயே என் பேர பிள்ளைங்க பார்க்காததை பார்த்துட்டாங்க, கேட்கக்கூடாததை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவி தான் வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க, கையை எடுத்துக்கிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு ஆர்த்தி ரவி அம்மா கிட்ட கேட்கும்போது, 2008 விகடன்ல ஒரு செய்தித்தாள் வந்திருக்கு, அதை நான் கண்டிப்பா எடுத்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஆஸ் அ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா நானுமே வந்து இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். ஒரு இன்டர்வியூல வந்து ஜெயம் ரவி அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க, ஆர்த்தி ரவியை திருமணம் பண்றதுக்கு இவங்க தான் இந்த மாதிரி தவறான செயல் கையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தவறான ஒரு முடிவு எடுத்து அவங்க அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி ஆர்த்தி ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆர்த்தி ரவி அவர்களோட அம்மா சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. விரைவில் ஆர்த்தி ரவியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு உங்களோட பதில் என்னன்னா, எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, அது அவரோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பற்றி கேட்கும்போது, எங்க புருஷன் பொண்டாட்டினாலே ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, இதில் என்ன ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தனித்தனி அக்கௌண்ட்டு எனக்கு தெரியலங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது வரைக்கும் பண்ணல, ஒருவேளை அவர் பண்ணியிருந்தா சொன்னா கூட அது அவரோட கடமை தானே, மருமகனா அவர் பண்ணியிருக்காரு தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நடிகை குஷ்பு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போதும், தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பொண்ணுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்தால் ஒரு நல்ல தமிழ் பெண்கள் தட்டி கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக அவங்க தப்புன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இது யாரோட எதுவும் கிடையாதுங்க. என் மேலே வைக்கிற அக்யூசேஷனுக்கு நான் பதில் கொடுப்பேன். இந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்களோட பதிலையும் கூடி விரைவில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே சொல்கிற மனநிலையில் இல்லை. ஏன்னா இந்த கேஸு இப்போ வரைக்குமே கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. அவர் ஏன் இன்னைக்கு இப்படி பேசினாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இன்னைய வரைக்குமே அவர் மேலே நாங்கள் மரியாதை தான் வச்சுருக்கோம். அதை இன்னுமே அந்த மரியாதையை நாங்கள் வச்சுருப்போம். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஒரு முடிவு வந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் இதை பற்றி பேசுகிறோங்க, நன்றி அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ரவி அவர்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. இது பர்சனலாக நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு கருத்து வந்து நல்லா கணிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்தி ரவி மற்றும் ரவி மோகன் இவங்களோட பிரச்சனைகள் வரும்போது ஆர்த்தி ரவி வந்து பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, என் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க, பிள்ளைங்களை பார்க்க விடலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அதிகமாக வந்துட்டே இருந்தது. அப்புறம் ஜெயம் ரவியும் வந்து காசு கொடுத்து பேச வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்னன்னா, ஆர்த்தி ரவி அவர்களை பத்தி நிறைய பேர் வந்து தப்பா பேசினாங்க, பணம் புடுங்குறாங்க, பணத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாடகி சுஜித்ராவும் வந்து இவங்க ரொம்ப தவறான பெண், அஃபேர்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு தவறா சொன்னாங்க. அதுக்கும் வாயை திறக்கல. சமூக ஊடகங்கள்ல ஆர்த்தியை பத்தி கேவலமா பேசினாங்க, அதுக்கும் வாயை திறக்கல. கெனிஷா அவர்கள் தவறா பேசினாங்க, அதுக்கும் எதுவும் பேசல. கெனிஷா அவர்கள் தவறா கமெண்ட்ஸ் பண்ணாங்க, அதுக்கு எதுவும் பேசல. ஆனா கடைசியில கெனிஷா இப்போ வந்து பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ வந்து இவர் பேசுறாரு, குழந்தைங்க மேல பாசம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா குழந்தைங்களுக்காக நிக்கல. குழந்தைங்களுக்கு முன்னாடி இப்படி இன்னொரு பெண்ணோட வந்து போயிட்டு இருக்காங்க எல்லா இடத்துக்கும், அது அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும். அப்போ கூட ரவி வந்து ஒரு நல்ல தகப்பனா நடந்துக்கல. ஆனால் இப்போ அவர் இவ்வளோதும் பேசுறதுக்கு காரணம் கெனிஷா அவங்கள விட்டு போயிட்டாங்க, போகும்போது கூட தான் ஒய்ஃப்னால தான் அப்படின்னு ஒரு பிளேமை வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால தான் இவர் இப்படிலாம் பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க.